அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. பூமி தோன்றி எவ்வளவு காலங்கள் ஆகின்றன? நம்ம இந்த புவி தோன்றி எத்தனை காலங்கள் ஆகின்றன? சுமார் 460 கோடி ஆண்டுகள். 460 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. நமது பூமி தோன்றி. அடுத்து 2வது கேள்வி பொறுத்துக. மனிதன் நடத்தல். மனிதன் நடக்க ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? சுமார் 20 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன. 1. மனிதன் புவி முழுவதும் பரவல். பூமி முழுவதும் எப்பொழுது பரவனானா 3 லட்சம் ஆண்டிற்கு முன்பு. இது முதல். இது 2வது. வேளாண்மை தொடங்கி எத்தனை காலம் ஆகின்றன? வேளாண்மை தொடங்கி எத்தனை காலம் ஆகின்றன? சுமார் 8000 ஆண்டிற்கு முன் தான் வேளாண்மை தொடங்கப்பட்டது. நமது சிந்து சமவெளி நாகரிகத்துல புதிய கற்கால பகுதியை சார்ந்த மெஹர்கர்லயும் கிமு 7000 ஆண்டுலயே என்ன பண்ணிருப்பாங்க? வேளாண்மை செய்திருப்பாங்க. நாகரிகம் அதாவது சிவிலைசேஷன் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 5000 ஆண்டுகள். இது 4வது. பூமி தோன்றி எத்தனை காலங்கள் ஆகின்றன? 460 கோடி ஆண்டுகள். 3வது கேள்வி. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையினை டேஷ் டேஷ் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் அறியலாம். எதுன்னு பாத்தீங்கன்னா 1 தொல்லியல், 2வது மானுடவியல். இவற்றின் வாயிலாக நாம் அறிவியல் நோக்கில் அறியலாம் மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையினை. அடுத்த 4வது கேள்வி. வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா எழுத்துப்பூர்வ சான்று கிடைப்பதற்கு முந்தைய காலகட்டம், அதாவது ஆதி மனிதன் வாழ்ந்த காலகட்டம். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றியும் படிப்பிற்கு பெயர் என்ன? பொருட்களை பற்றியும் படிப்பிற்கு பெயர் என்ன? பொருட்களை பற்றினா அது தொல்லியல். இந்த தொல்லியல் பொருட்கள் அனைத்தும் அகழ்வாராய்ச்சி செய்வதன் மூலமாக எடுக்கப்படுகின்றன. அப்போ அந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கும் படிப்பிற்கு தொல்லியல் என்று பெயர். 5வது கேள்வி. தொல்லியல் ஆய்விற்கு மிக முக்கிய ஆதாரமாக எது விளங்குகின்றன? அகழ்வாராய்ச்சி. பூமியில இந்த இடத்துல இந்த பொருட்கள் கிடைச்சிருக்குது. எடுத்துக்காட்டாக கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகத்தை சேர்ந்தது. அங்க என்ன பண்றாங்க? பூமியை தோண்டி அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் பூமியில் புதையுண்ட பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பொருட்கள் எவ்வளவு காலம் பழமையானது என்பதை ரேடியோ கார்பன் 14 மூலமாக என்ன பண்றாங்க? அறிறாங்க இவ்வளவு காலம் பழமையானது என்பதை. அப்போ தொல்லியல் ஆய்வுக்கு மிக முக்கிய காரணமாக விழுவது என்னது? அகழ்வாராய்ச்சி பொருட்கள். அங்க அகழ்வாராய்ச்சி செய்யணும், எக்ஸ்கவேஷன் பண்ணணும். அங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு அது ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் எவ்வளவு பழமையானது என்பது மூலம் அதனுடைய காலத்தை கணிக்க இயலும். எப்படின்னா அறிவியல் பூர்வமாக கணிக்க இயலும். 6வது கேள்வி. மானுடவியல். மானுடவியல்னா இங்கிலீஷ்ல ஆந்த்ரோபாலஜி என்று பெயர். மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்கள் பரிணாம வளர்ச்சி. மனுஷன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தான், ஊர்னா, அப்புறம் எப்ப நடந்தான், எப்ப பூமி ஃபுல்லா பரவனா, எப்ப வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சான், எப்ப நாகரிகம் வளர்ந்தது, எப்படி படிப்படியா முன்னேறினா அப்படின்றத பத்தி அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா மானுடவியல். மனிதர்களை பற்றி படிப்பது மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. பொருட்களை பற்றி படிப்பதற்கு பெயர் அது என்னது? தொல்லியல். அடுத்து 7வது கேள்வி. மானுடவியல் என்னும் சொல் 2 டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டன. இந்த மானுடவியல் என்ற சொல் லத்தீன் மொழி சொல். மானுடவியல் என்னும் சொல் 2 டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. எந்த வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி சொல். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஹிஸ்டரி வரலாறு என்பது கிரேக்க மொழி சொல். அதே மாதிரி மானுடவியல் இந்த ஆந்த்ரோபாலஜி என்ற சொல்லும் எதுல இருந்து வந்ததுன்னா கிரேக்க மொழி சொல். லத்தீன் மொழி சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன், நாகரிகம் என்ற சொல். அதாவது நகரம் எனும் பொருள் கொள்ளும் நாகரிகம் என்னும் சொல் தான் லத்தீன் மொழி சொல். அப்போ மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்பது கிரேக்க மொழி சொல். அது லத்தீன் கிடையாது, கிரேக்கம். 8வது கேள்வி. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன் என்று பொருள். லோகோஸ் என்பதன் பொருள் என்ன? மனிதனின் எண்ணங்கள் அல்லது காரணம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றனர். இந்த ஆந்த்ரோபாலஜி இந்த இதை வச்சுதான் மானுட ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க? மனுஷன் எப்படி அவனோட பரிணாம வளர்ச்சி அடைந்தது, அவனுடைய நடத்தை, அப்புறம் அவனோட கலாச்சாரம் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு என்ன பண்றாங்க? விளக்கத்தை அடைகிறாங்க. அடுத்து 9வது கேள்வி. மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் கிடைத்த சில காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். என்ன இடத்துல இருந்த மானிட தடம், காலடி தடம் காணப்படுது பாத்தீங்கன்னா தான்சேனியா. இது ஆப்பிரிக்கா கண்டத்துல அமைந்திருக்கிற பகுதி. இந்த பகுதி தான்சேனியா.
எந்த பகுதியில இருக்குது? கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில காணப்படுகிறது தான்சேனியா என்ற பகுதி. அடுத்து 10வது கேள்வி, கல் படுகைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன. அவை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதன் மூலம் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்களை 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று கண்டறிந்தார்கள். அவங்க எப்படி அதை கண்டறிகிறாங்க அதோடைய வயதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ கார்பன் 14 என்ற ஐசோடோப்புகளை பயன்படுத்தி அந்த தொல்லியல் பொருட்களின் காலத்தை கணக்கிடுகிறார்கள். இது கேள்விதான் வந்து பெருசு. ஆனா நம்ம அதை படிச்சோம்னா அது வந்து இந்த ரேடியோ கார்பன் 14 என்ற அந்த ரேடியோ டேட்டிங் மூலமா தான் வந்து பொருட்களின் வயதினை கண்டறியலாம். 11வது கேள்வி, குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர் யார்? யாருன்னு பாருங்க, குரோ-மேக்னன்ஸ். இவங்க வந்து பிரெஞ்சு நாட்டுல இருந்தவங்க தான் வந்து இந்த குரோ-மேக்னன்ஸ் என்ற ஆதி மனிதன். 12வது கேள்வி, குரோ-மேக்னன்ஸ் மனிதர்கள் டேஷில் உள்ள லாஸ்காஸ் என்ற இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. இவங்க வந்து என்ன பண்றாங்க? இறந்தவர்களையும் புதைக்கும் பழக்கம் இருந்தது. எந்த இடத்துல இருந்தாங்க இந்த குரோ-மேக்னன்ஸ் மனிதர்கள்? லாஸ்காஸ் என்ற இடத்துல. எந்த நாட்டுல இருக்குது இந்த லாஸ்காஸ் என்ற பகுதி பாத்தீங்கன்னா பிரான்ஸ். பிரான்ஸ்ல தான் வந்து இந்த லாஸ்காஸ் என்ற பகுதி இருக்குது. இந்த பிரான்ஸ்ல வாழ்ந்த ஆதி மனிதர்களுக்கு வந்து குரோ-மேக்னன்ஸ் என்ற பெயர் இருக்குது. இவங்க வந்து இறந்தவர்களை புதைத்தனர். 13வது கேள்வி, மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்துக் கொண்டு டேஷ் வளர்ச்சி அடைந்தனர். என்ன வளர்ச்சினா பரிணாம வளர்ச்சி. மனுஷன் முதல்ல குரங்கு மாதிரி இருந்தான், அதுக்கப்புறம் குனிஞ்சு இருந்தான், அதுக்கப்புறம் நிமிர்ந்தான், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் வேட்டையாட ஆரம்பிச்சான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து என்ன பண்ணான்? டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். இது வந்து என்ன வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி. 14வது கேள்வி, மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது டேஷ் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி. 15வது கேள்வி, கிழக்கு ஆப்பிரிக்காவில் இடம்பெயர்ந்த டேஷ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியிருந்தனர். யாரு கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து கிளம்பினாங்க பாத்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதே நேரத்துல ஒரு மனித காலடி தளம் சுமார் 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்பதை அப்போ கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து அந்த தான்சேனியா என்ற பகுதியில இருந்து கிளம்பினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ். குரோ-மேக்னன்ஸ் என்றவங்க பிரான்ஸ் நாட்டுல வாழ்ந்தவங்க. அவங்க கிட்ட இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்தது. அடுத்தது பொறுத்துக. 16வது கேள்வி, ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ் இந்த இனம் வந்து எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்துச்சு. ஹோமோ ஏபிலஸ் அவங்க வந்து தென் ஆப்பிரிக்கா பகுதியில இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஆப்பிரிக்கா பகுதியில காணப்படுகிறாங்க. ஹோமோ எரெக்டஸ் அவங்க எங்க இருந்தாங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கண்டம். அப்ப முன்னாடி வந்து இரண்டும் சேர்ந்து இருந்தது. அப்போ ஹோமோ எரெக்டஸ் என்ற ஒரு இனம் இருந்தது. நியர்ந்ததால் மனிதர் வந்து எங்க காணப்படுறாங்க? யுரேஷியா, ஐரோப்பாவும் ஆசியா. இந்த யுரேஷியான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோ ஆசியா அது ரெண்டும் சேர்ந்த பகுதி யுரேஷியா. அப்போ ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில காணப்படுறாங்க. ஹோமோ ஹேபிலஸ் தென் ஆப்பிரிக்காவில காணப்படுறாங்க. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்கள்ல காணப்படுறாங்க. நியர்ந்ததால் மனிதன் யுரேஷியா கண்டத்துல காணப்படுகிறார்கள். அப்போ 17வது கேள்வி, அப்போ குரோ-மேக்னன்ஸ் முன்னாடியே பார்த்தோம் பிரெஞ்சு நாட்டுல வாழ்றாங்க. இவங்களுக்கு என்ன பழக்கம் இருந்தது? இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. பீகிங் என்ற மனிதர்கள் எங்க வாழ்றாங்க? சீனாவுல இருக்கிறாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுல. இவங்க இந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்றவங்க யாரு? புவியே ஆப்பிரிக்காவுல இருந்து பிற கண்டங்களுக்கு சென்றவங்க தான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். அடுத்த ஹைடல்பர்க் மனிதன் எங்க வாழ்ந்தாங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல வாழ்ந்திருக்கிறாங்க ஹைடல்பர்க். அப்போ மொத்தம் 8 இது இருக்குது. ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ், ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால் மனிதன், குரோ-மேக்னன்ஸ், பீகிங் மனிதன், ஹோமோசேப்பியன் மற்றும் ஹைடல்பர்க் மனிதன். இவங்க எங்கெங்க இருந்திருக்கிறாங்கன்ட்டு நம்ம படிச்சு வச்சுக்கணும். 18வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆதி காலத்தில் வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முக்கிய தொழிலாகும். ஆமா, கரெக்ட். வேட்டை தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தொழில். ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதை தட்டி செதுக்குதல். ஆமா, கருவிகள் முன்னாடி வந்து மரக்கட்டையினால ஆயுதங்கள் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? வலுவான கருவிகள் வந்து கற்களை வைத்து கருவிகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. 11 ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கற்கள் ஏற்றதாக இருந்தன. ஆமா, கரெக்ட். அந்த சிக்கி முக்கி கற்கள்னாலதான் பின்னாடி வந்து என்ன பண்ணாங்க? நெருப்பையும் உருவாக்க கற்றுக்கொண்டார்கள். 19வது கேள்வி, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஷ் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் வழக்கத்தில் உள்ளது. எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா நீலகிரி. இந்த பகுதிகளில் வந்து தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உண்டாக்கும் பழக்கம் காணப்படுகின்றன.
20வது கேள்வி, மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது? எதுனா சக்கரம். அதுதான் அவனுடைய முதல் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா சக்கரம். அடுத்தது 21 கண்டுபிடிப்புகளை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சான்? மனுஷன், நெருப்பு. அடுத்து என்ன கண்டுபிடிச்சான்? சக்கரம். இந்த சக்கரத்தை வச்சுதான் 3வது என்ன பண்ண மண்பானை செய்தான். அப்புறம் அந்த மண்பானை செய்து அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சா மண்பானை ஓவியங்கள். அடுத்து 22 கூடுதல் தானியங்களை பிற பொருட்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொண்டார்கள். இது டேஷ் முறை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றின. வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சா அதுல உபரி பொருட்களை என்ன பண்ண ஆரம்பிச்சா ஒரு குழு இன்னொரு குழு கிட்ட கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க செய்து ஆரம்பித்தாங்க. இதற்கு என்ன முறை என்று பேருனா பண்டமாற்று முறை. பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்குறது. இதற்கு இன்னொரு பேர் என்ன? பார்ட்டர் முறை என்றும் பெயர். பண்டமாற்று முறைக்கு இன்னொரு பேர் பார்ட்டர் முறை. 23வது கேள்வி, பரிணாமத்தின் வழிமுறை என்னது? பரிமாணத்தின் வழிமுறை படிப்படையானது. மெதுவா படிப்படியா நடக்கும். ஒரு மாற்றம் என்பது ஒரு நாள்ல நிகழாது. இந்த பூமி தோன்றி 20 லட்சம் ஆண்டுக்கு முன்னுதான் மனிதன் என்ன ஆச்சு? நடக்க ஆரம்பிச்சு 3 லட்சம் ஆண்டுகள் முன் புவி முழுவதும் பரவி 8000 ஆண்டிற்கு முன் என்ன பண்ணாங்க? வேளாண்மை செய்ய ஆரம்பித்து 5000 இதுலதான் நாகரிகம், அதாவது சிவிலைசேஷன் வளர ஆரம்பித்தது. இப்படி பரிணாமம் எப்படி இருக்குதுன்னா படிப்படியானது. 24வது தான்சேனியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. எந்த கண்டத்தில் இருக்குது தான்சேனியா? ஆப்பிரிக்கா, அதுவும் குறிப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா. 25வது கேள்வி, கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆமா, இது சரியானது. காரணம் தட்ப வெப்பநிலை. தட்ப வெப்பநிலை மட்டும் கூற முடியாது, அவனுடைய சுற்றுச்சூழல் காரணங்களும் அதற்கு ஒரு காரணம் ஆகும். அப்போ கூற்று சரி, காரணம் இதற்கு சரியான காரணம் அல்ல. அப்போ கூற்றும் காரணமும் சரிதான் ஓரளவு வரும். அடுத்து 26வது கேள்வி, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தாங்க? நாடோடியாக. இடம் விட்டு இடம் மாறுவதாக தான் எப்படி வாழ்ந்தாங்க? அதாவது நாடோடியாக வாழ்ந்தார்கள். அடுத்து 27வது கேள்வி, பாறை ஓவியங்கள், தொல்பொருள் பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. பொறிவரை மற்றும் கரிக்கையூர் ஆகி 2 இடங்களில் என்ன பண்றாங்க? நீலகிரி மாவட்டத்துல பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. அடுத்த 28வது கேள்வி, நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல். இல்ல, மனுஷர்களை பரிணாம வளர்ச்சி பற்றி ஆராய்வதுதான் மானுடவியல். அப்ப நாணயங்களை பற்றி ஆராய்வதற்கான துறை நாணயவியல், நியூமஸ்மாஸ்டிக்ஸ். 2வது கேள்வி, ஹோமோ எரக்டஸ் மனிதர்களின் நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. ஆமா, சரி, அவங்களுக்கு தெரியும் நெருப்பை பற்றி. மனிதரின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும். சரி. மனிதனால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு ஆடு. ஆடு கிடையாது, நாய். முதல்ல பழக்கப்படுத்த விலங்கு நாய். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. எது பாத்தீங்கன்னா சக்கரம். வீல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பானை செய்வதை எழுத மாட்டது. ஆயுதம் செய்வதற்கு ஏற்ற கல் எது? சிக்கி முக்கி கல். பண்டமாற்ற முறை டேஷ் என்பது ஆகும். பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்குவது. பார்ட்டர் முறை என்று பெயர். தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது எது? எதுனா அகழ்வாராய்ச்சி துறை. அகழ்வாராய்ச்சி. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? சக்கரம். அதுதான் மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு. அடுத்தது தொல்பொருள்கால அந்த பாறை ஓவியங்கள் காணப்பட்ட இடங்கள். இது முக்கியமா ஒரு 6 இடம் காணப்படுகிறது, படிச்சு வச்சுக்கணும். பொறுத்துக்க. கீழ்வலை எங்க காணப்படுகிறது? விழுப்புரம் மாவட்டத்துல காணப்படுகிறது. உசிலம்பட்டி அங்கேயும் காணப்படுகிறது. மதுரை மாவட்டத்துல இருக்குது உசிலம்பட்டி. குமுதிப்பதி, மாவடைப்பு, இது ரெண்டும் கோவை மாவட்டத்துல காணப்படுகிறது. பொறிவரை கரிக்கையூர், இது நீலகிரி மாவட்டத்துல காணப்படுகிறது. இதோட இந்த பார்ட் முடியுது. நம்ம அடுத்ததுல இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கலாம். நன்றி.